நான் சின்ன வயசுலேருந்தே என் கூட ட்ராவல் பண்ண என்னோடய நண்பர் திரு கங்கையமரன் அங்கிள். அவர் வந்து சின்ன பையனாக வந்துட்டுறாரு. இவர் சின்ன பையன்லேருந்து தெரிஞ்சதுனால சின்ன பையன் மாதிரி வந்துருக்கேன் நான். ஏன்னா வந்து எனக்கு அண்ணன்கள்லாம் இவங்க வீட்டில் போனோம்னா, நாங்கள் வந்து கோயம்புத்தூர் கச்சேரினா இவங்க வீட்டில் தான் போய் சாப்பிட்றது. மத்தியானம்லாம் ஒரே பாட்டாக பாடிட்டு இருப்பாங்க. அந்த காலங்களில் அந்த காலத்துலேருந்து பழக்கம். மெனுமிக்ஸ்ன்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க இவங்க அப்பா. அந்த டைம்லேருந்து பழக்கம், இன்றைக்கு வரைக்கும் பழக்கம். இதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்களோட பழக்கம். தாத்தான்னு அதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். அது மாதிரி குடும்ப உறவு எல்லாம் இப்போ இருக்கக்கூடிய நான் அந்த நாளையும் இந்த நாளையும் நினச்சி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, சுத்தச்சம்பா பச்சை நெல் குத்தத்தான் வேணும். நான் இப்போ குத்த தேவையில்லை, எல்லாம் மொத்தமாக வந்துடுது. எல்லாம் இப்போ சாப்பாடு சமைக்கிறதுலேருந்து அதுக்கு ஒரு குக்கரு, அதுக்கு பரிமாறி ஊட்டுறதுக்கு தான் ஒன்று கண்டுபிடிக்கணும். நீங்கள் கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் தான் இல்லை. இனிமேல் பாருங்கள், கொஞ்சம் உங்கள் குழந்தைங்களே வரும்போது நீங்கள் என்ன சீதனமாக கொடுக்க போகிறீங்கிறத நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அது பண்ணலாம். இப்போ சமைக்க போகிறதில்ல, எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் தான் வைக்க போகிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் சீதனமாக கொடுக்கும்போது இதில் இன்னும் சின்ன சைஸு கொஞ்சம் சீதனம் இல்லை, அன்பளிப்பு. சீதனம்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் நியமாக கஷ்டப்படணும். கீரை மசிலாம் இந்த இதில் போடு அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கணுமா, அதில் கேட்டேன் எல்லாம் வைக்கலாமா, அதில் ரசம் வைக்கலாமா, சாம்பார் வைக்கலாமா, எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி இன்னும் கையடக்கம் வந்துச்சுன்னா ஒவ்வொரு வீட்டுக்குமே நல்லாயிருக்கும். யார் இப்போல்லாம் வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறதுக்கு எங்கே இருக்குது? இப்போ எங்கள் மியூசிக்லேயே கம்ப்யூட்டர் வந்துருச்சு. இவர் மியூசிக்லேயும் பெரிய ஆள். சமயத்தில் ஒரு படம் மியூசிக் பண்ணி ரிலீஸ் பண்ணார். நாங்கள்லாம் போய் பார்த்தா, நானும் பாட்டு எழுதியிருக்கேன் அவருக்கு, இவருக்கும் சேர்ந்து பாட்டு எழுதியிருக்கேன். நிறைய பாடல்கள் கேட்டிருக்கேன் அவரோட பாடல்கள்லாம். ரொம்ப இசையிலையும் நாங்கள் ரொம்ப ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்கள். சாப்பாடுன்னு சொன்னோன்னே சரி இன்றைக்கி சாப்பிட ஏதோ புது ஐட்டம் பண்ணுறாங்க, சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓடி வந்தேன். ஆனால் சுகர் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி கிண்டுறதை பார்த்தோன்னா நமக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அது அந்த மாதிரி டெம்ப் பண்ணுதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேலைகளை ரொம்ப சீக்கிரமாக போகிறதுக்கு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்லேருந்து ஃபாரினில் எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து சப்ளை பண்ணிருக்காங்க. அப்படிங்கலாம் தெரிஞ்சது. உங்களுக்கே தெரியாமல் அவங்களுடைய மிஷினில் உருவான சாப்பாடு தான் நீங்கள் பல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் அவருடைய இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஆக எல்லாருக்கும் அறுசுவையோடு நல்லா சாப்பிடணும், நல்லா இருக்கணுன்றதுக்குள்ள எண்ணமுள்ள சதீஷ் அவர்களை பார்த்ததில் வந்து கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்னு அப்போ பாட்டு இருந்தது. இப்போ கடத்து கஜனில் 10 கடத்து கஜன் வந்தாலும் சமைச்சு போடுறதுக்கு பாத்திரங்கள் ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி சீக்கிரமாக கொண்டு வர்றாரு விஷயங்களை. இன்னும் சீக்கிரம் ஆகணும். ஆகி ஆனால் நிஜமாக சொல்கிறேன், உண்மையிலே சொல்கிறேன், வீட்டில் அந்த மசாலா போட்டு அரைச்சி அந்த கையில் இப்படி வளைச்சி அந்த மசாலா போட்டு அப்படி போட்டு அந்த ருசியெல்லாம் இதில் வந்துடும் நினைக்கிறேன். வந்துடும். இல்லை அதெல்லாம் நினச்சி பார்க்காது. எங்கள் அம்மாலாம் மசாலா அரைச்சி போட்டு அது கொஞ்சம் நெல்லை குத்தி அது இந்த பாட்டுகள் தான் போட்டுட்ருக்கோம். அது மாதிரி இவைகளை சீக்கிரமாக கொண்டு வந்ததற்கு இனிமேல் விஞ்ஞான காலத்தில் என்னென்ன வருமோ ஊட்டி விடுறதுக்கு மட்டும் ஒரு மிஷின், வயசானவங்க சாப்பிட முடியாமல் படுத்துனாங்கன்னா அதுக்கு ஒரு மிஷின் வச்சு சாப்பாட்டை அப்படி ரசித்து ஆணு காட்ட சொல்லி ஊட்டுற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்க. பின்னால் சும்மா சொல்கிறோம். உங்களையெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். இது மறக்க முடியாத நண்பர், விலக முடியாத நண்பர், பிரிய மனமில்லாத ஒரு நண்பர். அப்படிப்பட்ட நண்பர் கூப்பிட்டு நான் வராமல் இருக்க முடியாது, வந்திருக்கிறேன். உங்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதற்கு எனக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து என்னையை நிற்க வைக்கிறதுக்கு இதற்காக வேண்டின்னு தான் நான் இந்த மாதிரி சட்டையை எடுத்து போட்டு வந்தேன் உங்களுக்காக. நீங்கள் இப்படி சொல்லுவீங்களே இளமை அப்படின்னு, இளமை இது ஒன்று டைகட்ஸ்னா இளமை தான், பார்த்துக்கலாம். அதுக்கு அதெல்லாம் மிஷின் வந்துருச்சு, பார்த்துக்கலாம். ஓகேங்க. நன்றி. எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. எப்படி இனிப்பு பண்ணாங்களோ அதே மாதிரி இனிப்பான வாழ்க்கையில் வாழ்ங்க. சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிங்க. இதில் வெள்ளத்தில் பண்ண முடியும், அது எல்லாத்துலேயும் பண்ணலாம். டேஸ்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டாக. ஓ ரைட்டு, வெள்ளம் தான் சாப்பிடணுன்னு இருக்காங்க. அதனால் பார்த்து அதுக்கு ஓகே, நான் வாங்கும்போது பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சதீஷ். நன்றி. இன்றைக்கி வந்து நாங்கள் காஸ்மோஸ் குக்வாக் அப்படின்ற ஒரு பிராண்ட் சீரீஸில் காஸ்மோஸ் குக்வாக் மினி அப்படின்ற ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஷெஃப் சீதாராம் சார், ஜிஆர்டியோட கார்ப்பரேட் ஷெஃப் வந்து இது அன்வீல் பண்ணியிருக்காரு. எங்களோட நண்பர்கள் சங்கீதா ரெஸ்டாரண்ட் செயின் உரிமையாளர் பாபு சார், அப்புறம் சங்கர்நாதன், அப்போலோ பனானா லீஃப் சிங்கப்பூர், அப்புறம் A2B மிஸ்டர் விஷ்ணு சங்கர், பல நண்பர்கள் இங்கே வந்து எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷெஃப் அஜித் ரெசிடென்சி ஹோட்டலில் இருக்கிற கார்ப்பரேட் ஷெஃப்பும் அவர் இன்றைக்கி எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு.
இது வந்து ரொம்ப காம்பேக்ட் மிஷின். இது 20 லிட்டர் கெப்பாசிட்டி. இது கெப்பாசிட்டி வந்து 20லேருந்து 1000 லிட்டர் வரைக்கும் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருக்குது. இது டேபிள் டாப் மாடல், சிங்கிள் ஃபேஸில் ஒர்க் ஆகும். இது சின்ன ரெஸ்டாரண்ட்ஸு, ஸ்வீட் ஷாப்ஸ், சாக்லேட் நடத்துகிறவங்க, சாக்லேட் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ளிகபிளாக இருக்கும். இது இந்தியாவிலையும் சரி வெளிநாட்டுக்கும் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பிளான் இருக்குது. ரொம்ப காம்பேக்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ டெமோலாம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்வீட்ஸ்லாம் டேஸ்ட் பண்ண போகிறீங்க.